அப்போ மனிதரால விடுவிக்க முடியாத ஒரு காரியங்கள், உதாரணமா பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்க நேபுகாத் நேச்சார் பெரிய சிலையை உருவாக்கிட்டு, யாரெல்லாம் இந்த சிலையில வணங்குறாங்களோ அவர்களை வணங்காதவர்கள் தூக்கி எங்க தூக்கி போட சொல்றாரு? எரிகின்ற அக்னியில போட சொல்றாங்க. எல்லாரும் வந்து வணங்கிட்டாங்க. இவர்கள் மாத்திரம் 3 பேர் நிக்கிறாங்க. அது 3 பேரை பிடிச்சி எங்க தூக்கி போடுறாங்க? எரியிற நெருப்பை விட 7 மடங்கு நெருப்புல தூக்கி போடுறாங்க. நெருப்பு நம்ம சமையல் செய்யும்போது சின்னதாக ஒரு நெருப்பு சுட்டுனால எப்படி இருக்கும்? அப்பா ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் 7 மடங்கு பயங்கரமான எரியிற அக்னியில் யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களாம் தூக்கி போடுறன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர், நான் உங்களை அந்த அந்த விக்கிரகத்துக்கு வணங்க மாட்டேன். என்னை ஆராதிக்கிற தெய்வம் நிச்சயமாக என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என் ஜீவனம் போனாலும் பரவாயில்ல, நான் எரிந்து பொசுங்கி போனாலும் பரவாயில்ல, நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன். தூக்கி எங்கே தூக்கி போடுறாங்க? எரியிற நெருப்பில் தூக்கி போடுறாங்க. மனிதர்கள் வந்து மீட்க முடியுமா? மீட்க முடியாது. யார் அவங்க 3 பேரை கட்டி அந்த நெருப்புக்கு தூக்கி போனாங்க பார்த்தீங்களா? அவங்களே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு ஆராதிக்கிறாங்க. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.